ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மலரக்கா பார்த்தீங்களா, தலையில் ஹென்னா போட்டிருக்கேன். முந்தா நாள் ஹேர் டை சொன்னேன். இன்னைக்கு மறுநாள் தலையில் நல்ல எண்ணெய் ப்ளூராக வச்சுட்டு அப்படியே ஒரு கொண்டையை போட்டு வச்சாச்சு. இன்னைக்கு உண்மையான இயற்கையான ஹென்னா, சீவக்காய், கரிசலாங்கண்ணி இலை, கருவேப்பிலை, புங்கங்கொட்டை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, நெல்லிக்காய், இவ்வளோ வெட்டி வேறு, இவ்வளோ காய வச்சு திரிக்கணும். திரிச்சு வச்சுக்கிட்டு இயற்கையானது. கடையில் வாங்குறது அப்படி செய்ய மாட்டாங்க. சும்மா தேயிலை தண்ணியும் மருதணி இலை நான் போட மாட்டேன். மருதணி இலை சேர்க்க மாட்டேன். இவ்வளோ போட்டு நல்லா காய வச்சு திரிச்சு, பூலாங்கிழங்கு இதெல்லாம் போட்டு காய வச்சு திரிச்சு, நிறைய ரொம்ப வதவதன்னு போட மாட்டேன். இயற்கையான குளிர்ச்சியான இவ்வளோ போட்டு தேய்ச்சி பார்த்தீங்களா, முடி எப்படி இயற்கையானது. அதாவது அன்னைக்கு முதல் நாள் ஹேர் டை அடிச்சதுக்கு மறுநாள் நல்லா எண்ணெயை வச்சுட்டு 3ஆம் நாள் ஹென்னா போட்டோம். முடி பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. நல்ல அடர்த்தியாக போர்வையாக வளரும், முடி கழியாது, இயற்கையாக இருக்கும். இது இயற்கையான வீட்டில் தயார் பண்ண ஹென்னா பவுடர். கடையில் வாங்கினது ஒரிஜினலாக இருக்காது. அதுக்கு ஒரு கெமிக்கல் சேர்த்து தான் கெட்டு போகாமல் இருக்குது வைப்பாங்க. நம்ம வீட்டில் தயார் பண்ணி செய்கிறது அவ்வளோ ஒரு பெனிஃபிட். தலையில் ஹென்னா போடுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பியூட்டிஷன்லாம் போடுறது தான் அவங்க ஏதாவது தயார் பண்ணி. இது இயற்கையானது. பச்சை தண்ணியிலையும் கலக்கலாம், சோறு வடித்த தண்ணியிலையும் கலக்கி போடலாம், தயிரில் கலக்கி போடலாம். நல்ல பளபளன்னு முடி நல்லா ஷைனிங்காக அடர்த்தியாக வளரும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. முடிய பாருங்க, அழகாக இருக்கா. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. என்ன